உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்க்கா. உன்கிட்ட காசை வாங்கிட்டு இப்ப நான் ஏமாத்திட்டா நாளை பின்ன நீ என்ன சும்மா விட்டுருவியா? இப்ப மட்டும் என்ன சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? இது யாருக்கிட்ட? சாவு சாவு. அவனை இப்படியே விட்டுற முடியாது. நாளைக்கு இன்னொரு இடத்துல அவனை தூக்கி வீசிரு. சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம். இங்க நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு. எல்லா கேமராவையும் நோட் பண்ணியாச்சுக்கா. இதுலயும் சிக்காம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்கக்கா. அக்கா, இந்த இடத்துல வச்சு ஒரு உசுறு போயிருக்கு. இங்கனே வச்சுதான் கல்யாணத்தை நடத்த போறீங்களா? நான் அந்த ஆள்கிட்ட பேசி பார்க்குறேன். இவனை நாளைக்குள்ள தூக்கி வீசிடணும். அது யார் கண்ணிலையும் படாம செய்யணும். பண்ணிடு. என்ன என்ன என்னடா என்ன தர்ஷா புருஷாங்கிட்டு ஒத்திக்கிட்டு தூங்க மாட்டேன். ஏங்க அதுக்கு என்ன அடிச்சிங்க? தரே அவனாவது அடிச்சான். நான் அப்படியே மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டு மாடியிலேருந்து வீசி எறிஞ்சிருவேன். காலையில அலைஞ்சிட்டு வந்து எல்லாம் படுத்துருக்கான். வெள்ளனா வேலை இருக்கு. சரியான நசையா இருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான உனக்கு என்னடா வேணே? அதான் வேலை இருக்குன்னு சொல்றல, பேசாம படு. சங்கில எரிம்பிச்சு போடுவேன். படுறா. படு 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 படு. ஏண்டா கிறுக்கா, உன மட்டும் தனியா சொல்லுவாங்களா? முதுகுல ஏதோ கல் உருண்ட மாதிரி இருந்துச்சு மாமா. எடுத்து வீடு கட்டுறா. பேசாம படுறா. டேய், யார் நீ? எதுக்கு இந்த டைம்ல எங்க கார் நிறுத்திருக்க? இல்ல, இந்த அம்மா தான் வர சொல்லியிருந்தாங்க. எந்தம்மா? இதோ நிக்கிறாங்க பாருங்க. ஏய்,
எதுக்குடி வண்டியை வர சொல்லியிருக்க? 1000 காரணத்துக்காக வண்டியை வர சொல்லியிருப்பேன். உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? ஏன் உன் மூஞ்சி முறையெல்லாம் இப்படி இருக்கு பேரஞ்ச மாதிரி? என்ன களவாணித்தனம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? போ போய் அதையே தொடர்ந்து செய். போடி. அவளை இருக்குடி உனக்கு. சொல்லுங்கக்கா. ஏய் என்னடி பண்ற? அறிவுக்கரசி வந்துட்டா. வந்து வண்டியை பார்த்துக்கிட்டு எங்கே போற எதுக்கு வண்டின்னு குடையிறா. ஐயோ என்ன எதுவும் ஃபோன் பண்ணலாக்கா? இல்லையே, லைனே போகலையே. இங்கேயும் அதே தான். நான் ஃபோன் பண்ணா லைன் போகல. சரி இருங்க நான் பேசுறேன். ஏய் இங்க இரு. இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது. சீக்கிரம் வாங்க. சரிக்கா. மேடம் இன்னும் எவ்வளோ நேரம் மேடம்? இந்த ஒரு 10 நிமிஷம். நான் மேடம் 10 நிமிஷம்ன்றீங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுங்க வந்து? காலையில் யார் மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல. இல்ல ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் அண்ணே. 5 நிமிஷம். சரிம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாராக 2 பேரும் வரணும். ஐயோ இந்த ராட்சசி வருது. மாமா, எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது மாமா. என்னப்பா? நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போய் காலையில கல்யாணம் தங்க வச்சுக்கலாம் மாமா. என்னது? கோயில்ல கல்யாணத்தை முடிக்கவா? எதுக்கு? இல்ல மாமா, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. இப்படி நேரம் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப என்ன டென்ஷனு திடீர்னு? இல்ல அவ்வளோ பெரிய டென்ஷன்லாம் இல்ல. அதான் ஜீவானந்தமும் பார்க்கவியும் செத்து போயிட்டாங்களே. இனி யார் நினைச்சாலும் அவங்களை இங்க கொண்டு வர முடியாது மாமா. ஆமா, செத்து சாம்பலாகிட்டாங்க. பேசாம போயிடாம என் கோபத்தை கண்டி வாங்கி கட்டிக்கிறாங்க. யாரும் ஜாகல, எல்லாம் உசுரோட தான் இருக்காங்க. உயிரோட இருக்காங்களா? யார் மாமா? என்ன சொல்றீங்க? சொன்னேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. உன்னைய அந்த அறவை காட்டு போலீஸ்காரனை நம்பி அசால்ட் அவுட்லாம் தப்பா போச்சு. இல்ல மாமா, வாய்ப்பே இல்ல. அவங்க செத்து தான் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். இல்ல பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம போய் படுப்போம். அங்கிட்டுக்கிட்ட ராத்திரி நேரம் பேய் மாதிரி அலையாதா போ. மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு தோணுது மாமா. தயவு செஞ்சு கிளம்பிடலாம் மாமா. வாங்க மாமா. என்னது? கொசுவுக்கு பயந்து கூடாரத்தை கழுவி வேணும் சொல்றியா? நான் கல்யாணத்தை முடிச்சு கட்டுறேன் பாரு. அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்ல, நான் குறிச்ச பழைய நேரத்திலேயே கல்யாணம் நடக்கும் பாரு. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க தானே பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த சக்தி பைய ஞானம் கொண்டாட்டி எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்க போதுன்னு நேராக அங்கே தகவல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மாறப்போகுது. பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள இந்த சக்தி பையை கொண்டாட்டி அந்த தாடிக்காரன் அந்த பார்கவி பையுள்ள எல்லாத்தையும் கொன்று குழிக்குள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மன நிறைவோட திருப்தி அந்த கல்யாணத்தை நடத்த போகிறேன். எல்லாம் சரிதான் மாமா. ஆனா நம்ம முகூர்த்த நேரத்தை தள்ளி போட வேணாம் மாமா. நம்ம வெள்ளனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் மாமா. ப்ளீஸ் மாமா. ஏய் சொல்றல பேசிக்கிட்டு இருக்க நீ போகல மாமா. அவங்க எந்த லெவலுக்கு வேணா போக ரெடியா இருக்காங்க. என்ன வேணா பண்ணுவாங்க மாமா. நானு அதையும் தாண்டி இறங்கி அடிப்பேன். அதான் குணசேகரன். போய் படுப்போ போ.
இவனுக்காக 2 பொண்ணுங்க தூங்காம கல்யாணம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. இவன் இப்படி தூங்குறான். இவனை ஐயோ. என்ன இந்த கிறுக்கு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான்? ஆமா சக்தி, கும்பகரனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் முதல்ல ஜனனி கால் பண்ணி பார்க்குறேன். அது சரி, முடியல. எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ அது அப்படியே வெளில வந்து வெடிச்சு நான் சாகிறத நானே பார்க்க போகிறேன். சக்தி, நம்மளே எழுப்பி கூட்டிகிட்டு போயிடலாமா? எல்லாம் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இதான் கரெக்டான டைமு. சொல்லுங்கக்கா. ஏய், சீக்கிரம் கிளம்பி வாங்க. இந்த டிரைவர் வேற இங்கே தொணங்கிறான். ஏக்கா, பிரச்சனைலாம் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தான் பாயிண்டாக பேசுறீங்களே, ஒரு 10 பாயிண்ட் எடுத்து விட்டுட்டுருங்க. நாங்கள் அதுக்குள்ளார வந்துடுறோம், சரியா? உன் பிரச்சனையை தீக்கத்தான் அவன் டிரைவர் வேலை பார்க்குறான். இங்கிற அவன் எங்கேயோ போகணுமா ஏங்கிறான். வாங்க, சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது. இல்லைன்னா அவனு ஒரு 10 பாயிண்ட் பேச சொல்லி கேட்டுட்ருங்க. தவிர பாபு. சரி வாங்க. ஐயோ, இந்த பைத்தியக்காரன் எந்திரிச்சிட்டானே. ஒருத்தரும் மற்ற நேரத்தில் எப்படி தூங்குவான் தெரியுமா? இட்டியே விழுந்தாலும் எந்திரிக்காது. அண்ணி, இப்போ போக வேண்டாம். அண்ணன் பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வேற ஏதாவது யோசிப்போம். அந்த பாட்டில் கொடுங்க. என்ன செய்ய போற? இருங்க, அதை போட்டு எழுப்போம். சக்தி பார்த்து எந்திரிச்சிட போறாங்க, பார்த்துக்க. ஆயிஷா, சாரி, காதலை மறந்து தூங்கிட்டேன். உங்க சித்தப்பன் பார்த்தா கழுத்தை கடிச்சிருவான். பேசாம இருங்க, மெதுவா வாங்க. இவர் ஒருத்தர் நேரங்கட்ட நேரத்தில் ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? இது கையா கரலா கட்டையானே தெரியல. எந்திரிங்க, போங்க மெதுவா. கொசு. என்ன அது உங்க சித்தப்ப தூக்கத்துல கூட எண்ணெய் அடிக்கிறான். என்ன தூக்கியா? இவன் கூட எப்படியா நன்றி? சீக்கிரம் சீக்கிரம்
ஐஷு ஹியர்ஸ் தி மாப்பிள்ள. ஓ மிஸ்டர் சக்தி, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? அண்ணன் பையன் அழகா இருக்கணும்னு அவ்வளோ அக்கறை. நீ தான் என் சித்தப்ப. என் படத்துல உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே? ஐஷு, நீங்க மேக்கப் போட மேல போகணும். லவ் பதட்டத்துல கீழே போறீங்க. ப்ளீஸ் கோ கோ கோ. எங்க பிரைவசியை புரிஞ்சுக்கோங்க. குட் பாய். காதலுக்கு பள்ளிய கூடம் கட்ட போறேன் நான் நடி. காம்பவுண்ட் சுவரில் ஒன்ன ஒட்ட போறேன் பாரடி. Me? Come. மாப்ள, wait. You wait. I go. Facial. Come. We talk. TK. Yes, kiss me. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அம்பிகாவதி அமராவதி, சலீம் அனார், இவங்க லவ்லாம் தோத்து போச்சு. ஆனா நம்ம லவ் ஜெயிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க அனார், நான் அம்பிகாவதி. Facial करो time. Okay. வாடா வாடா. Wow, what a great woman. மதர் தெரசாக்கு அப்புறம் அன்புள்ளம் கொண்டது ஏன் ஆயிஷா தான். அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ. சக்திவா போலாம். ஹே, பின்பக்கமாக போயிடுவோம். முன்பக்கம் எவனாவது பார்த்து தொலைச்சிட்டு போகிறான். வாங்கக்கா போ. Ha ha ha!